வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னு சொன்னால், கே சங்கர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய டைரக்டர் கே சங்கர் மிக முக்கியமான டைரக்டர். இவர் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை நிறைய இயக்கியவர், முக்கியமான டைரக்டர். இப்பொழுது கே சங்கர் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1960 கைராசி 100 நாள் ஓடியது. 1962 பாதகாணிக்கை 100 நாள் ஓடியது. 1962 ஆலயமடி 120 நாள் ஓடியது. 1968 குடியிருந்த கோயில் 133 நாட்கள் ஓடியது. 1969 அடிமைப்பெண் 175 நாள் ஓடியது. 1975 பல்லாண்டு வாழ்க 105 நாள் ஓடியது. 1977 இன்று போல் என்றும் வாழ்க 105 நாள் ஓடியது. 1978 வருவான் வடிவேலன் 150 நாட்கள் வரை ஓடியிருக்கிறது. 1983 மிருதங்க சக்கரவர்த்தி 100 நாள் ஓடியது. ஆக இந்த 9 படங்களும் கே சங்கர் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது குடியிருந்த கோயில், அடிமை பெண், வருவான் வடிவேலன் ஆகிய 3 படங்களை சொல்லலாம். இதில் கே சங்கர் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படம் எது என்று பார்ப்போம். எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படமே பிளாக் பஸ்டர் படமாக அமைகிறது. கே சங்கர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படம் அடிமை பெண். மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 175 நாள் ஓடியிருக்கிறது. நல்ல வசூலுடன் ABC ஆகிய 3 சென்டர்களிலும் வசூலில் பட்டையை கிளப்பிய படம் அடிமைப்பெண். அடிமைப்பெண் படத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, அது மிகச்சிறந்த வெற்றி படமாகும். இதற்கு முன் அடிமைப்பெண் படத்தை பற்றிய செய்திகளை சில வீடியோக்களில் இதற்கு முன்னால் வந்திருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த அடிமைப்பெண் படமே கே சங்கர் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் படமாக, அதாவது பிளாக் பஸ்டர் படமாக அமைகிறது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.